என்னப்பா ஜூலியை காணோன்னு காணவில்லை போஸ்டர்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? எங்கேயும் போலப்பா, இங்கே தான் இருக்கிறேன். அண்ட் உங்கள் வெற்றியை பார்த்துருக்கேன், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல, அரசியல்ல நிரந்தர வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. இதை ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க திமுக காரவங்க. இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் துவண்டு ஆஃப் ஆகி போய் உட்காந்துருவோம்லாம் நினைக்காதீங்க. நாங்க ஜெயிச்சு உட்காந்ததை விட அப்போசிஷன்ல உட்காந்தது தான் ஜாஸ்தி. இப்பதானே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. அப்போசிஷன்ல டிஎம்கே உட்காரும்போது அது எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு உங்களுக்கு இனிமேதான் புரிய போகுது. அண்ட் சண்டை செஞ்சே பழகுனா நாங்க, அதனால எந்த சண்டையா இருந்தாலும் நாங்க ரெடி. வாங்க களத்துல சந்திப்போம். இனிமேதான் ஆட்டம் இன்னும் சூப்பரா சூடு பிடிக்க போகுது. இது ஒரு சாதாரண மன்னிப்பு அல்ல, ஒரு பொது படிம மாற்றம். விஜய வெற்றிக்கு பிறகு ஜூலி மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலை, மக்கள் அழுத்தமும் ரசிகர் சக்தியும் சேர்ந்து உருவான விளைவு. ஒரு கருத்து வெளியான சில மணி நேரங்களிலேயே அது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி சில வினாடி துண்டுகளே முழு விவாதத்தை கட்டுப்படுத்த ஆரம்பித்தது. முதல் 24 மணி நேரத்திலேயே இந்த மன்னிப்பு தொடர்பான காணொளிகள் பல லட்சம் பார்வைகளை கடந்தன. நேரடி செய்திகளை விட விளக்க காணொளிகள்தான் அதிகம் பார்க்கப்பட்டன. இதனால் உண்மை தகவலை விட அதை எப்படி சொல்லப்படுகிறது என்பதுதான் முக்கியமானதாக மாறியது. ரசிகர் அமைப்புகள் இந்த விவாதத்தை மேலும் தீவிரப்படுத்தி கருத்துக்களை வேகமாக பரப்பின. சினிமா மற்றும் அரசியல் இணையும் இந்த சூழலில் ஒரு தனிப்பட்ட கருத்து கூட பெரிய ரசிகர் ஆதரவுடன் மோதும் போது அதன் தாக்கம் அதிகமாகிறது. மன்னிப்பு இங்கே ஒரு முடிவு அல்ல, அது ஒரு கட்டுப்பாட்டு முயற்சி, ஒரு படிமத்தை காப்பாற்றும் நடவடிக்கை. இறுதியாக ஒரு கருத்து, அதற்கான எதிர்வினை, அதன் பின்னர் வரும் மன்னிப்பு, இந்த முழு தொடர்தான் இன்றைய உண்மை. மக்கள் எதை அதிகம் பார்க்கிறார்களோ அதையே உண்மையாக நம்புகிறார்கள். கதையை யார் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் முடிவை நிர்ணயிக்கிறார்கள்.